ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் டேப்ஸ் அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். இதுக்கு நிறைய சங்கங்கள் வரவேற்பு கொடுத்தாலும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இதை அடியோடு எதிர்த்து ஒரு அதிர்ச்சியான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஒரு கடுமையாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது இது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போன கதை மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போகிற போராட்டம் நடக்குமா நடக்காதா, அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோட மாநில தலைவர் எஸ் ரமேஷ், அப்புறம் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் இவங்க கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திமுக தேர்தல் வாக்குறுதி என்னான 309 பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அறிவிச்சிருக்க இந்த டேப்ஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தோட ஒரு நகல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ஊழியர்கிட்ட பிடித்தம் கிடையாது, ஆனால் இதில் மீண்டும் பார்த்தீங்கன்னா 10% பிடித்தம் இருக்கு. இது எங்களை ஏமாத்துற செயல்ன்ட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சில சங்கங்கள்லாம் இந்த அறிவிப்பை வரவேற்று முதலமைச்சருக்கு ஸ்வீட் கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கல அப்படின்னு திட்டவட்டமாக இருக்காங்களாம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் அவங்க எழுப்பியிருக்காங்க. ஓய்வு பெறும்போது நாங்கள் கட்டின பணம் கார்பஸ் ஃபண்டு திரும்ப கிடைக்குமான்ட்டு எந்த தகவலும் இல்லை. பிள்ளைகள் திருமணம், வீடு கட்ட இந்த கார்பஸ் ஃபண்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் அதை பற்றி சொல்லாமல் பணிக்கொடை கிராஜுவிட்டி தரேன்னு சொல்கிறது ஏமாத்துற வேலை அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 23 வருஷமாக பணிக்கொடை தராமல் எங்களை வஞ்சித்த அரசு தான் பார்த்தீங்கன்னா இதுன்னு கடுமையாக சாடியிருக்காங்க. இந்த அறிவிப்பில் பலதரப்பட்ட ஊழியர்களை அரசு கைவிட்டாங்கன்னு தான் குற்றம் சாட்டுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள்ன்ட்டு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. 3 லட்சம் பணியிடங்கள் இருக்கிறப்போ வெறும் 4500 இடங்கள் நிரப்புறது இளைஞர்களோட கனவை சிதைக்கிற செயல்ன்ட்டு கடுமையாக சாடியிருக்காங்க. சில சங்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை வரவேற்று முதலமைச்சருக்கு ஸ்வீட் கொடுத்தாலும் பாராட்டினாலும் கொண்டாடினாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கல. எப்படி பாரதியார் பாதகம் செய்வோரை கண்டா மோதி மிதித்து விடுன்னு சொன்னாரோ அதே மாதிரி எங்கள் உரிமையை மீட்க போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் தொடங்கும்ட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க. ஜாக்டோ பின்வானாலும் நாங்கள் களத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடந்த 2021 மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நான் நடத்த போகும் ஆட்சி, எங்களுக்கு வாக்களிக்காதவர்களாம் ஐயோ இவர்களுக்கு வாக்களிக்காமல் போயிட்டுமே அப்படின்னு கவலைப்படும் அளவில் எனது ஆட்சி அமையும் அப்படின்னு தெரிவித்திருந்தாராம். ஆனால் ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் முடிந்த நிலையில திமுக ஆட்சி அமைய கடுமையாக உழைத்து வாக்களித்ததோடு தெரு தெருவா வாக்கு பிச்சை எடுத்து ஆட்சி கட்டில் அமர வைத்து அழகு பார்த்த அரசு ஊழியர்களே இப்ப ஏமாத்திருக்கீங்க. வாக்களித்த அரசு ஊழியர் ஆசிரியர்களையே ஏண்டா இவங்களுக்கு வாக்களித்தோம் அப்படின்னு வேதனைப்படும் அளவுல தான் இவங்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படின்னு மனவேதனையுடன் பதிவு பண்ணியிருக்காராம். ஸோ நண்பா நண்பீஸ், ஒரு பக்கம் அரசு சமாதானம் பேசினாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போராட்டம் உறுதியாயிருக்கு. ஜனவரி 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். உங்கள் ஆதரவு யாருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.